வணக்கம். இன்னைக்கு எங்கள் கோயம்புத்தூரில் மண்பானையில் சூப்பரான காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோயம்புத்தூர் பிடிக்கும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக இன்றைக்கி நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க. 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி சைஸில் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கொத்து, தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் குருமிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தக்காளி 1 மீடியம் சைஸ், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன், பூண்டு ஒரு 4 அல்லது 5 பல் பூண்டுங்க. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது கூட மஞ்சள் தூள் அதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரணும். இதோ இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீரகம் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுகள் இது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீரகம் குருமிளகு ஓரளவு வதங்கி வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா வதங்கி வரணும். லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் மாதிரி ஆனதும் அதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். அது கூடயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. மசாலா கருகக்கூடாது, பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆறின பின்னாடி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அதைய இப்போ கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னா காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. பொதுவாக எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி. அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காய் சீரகம் குருமிளகு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா கத்திரிக்காய் பிஞ்சிரும். ஸோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு லைட்டாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. உப்பு காரம் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கத்திரிக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா கத்திரிக்காயிலையுமே அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரிமைனிங் பேஸ்ட் இருக்குங்க. அந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, புளி கரைசல் புளி தண்ணி அதில் போட்டுக்கோங்க. பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டு, மிக்சரில் மூடியில் இருக்கிற பேஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புளி கரைசலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவை வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அதே பேனில் இன்னுமே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஸ்டஃபிங் எல்லா கத்திரிக்காயுமே போட்டுட்டு அப்போவே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக இப்படி திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமாக நீங்கள் நல்லா கத்திரிக்காவை வதக்கிடுங்க. அது நல்லா ஓரளவு வெந்திருக்கணும். இப்போ நம்ம குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மண்பானை எடுத்திருக்கேங்க. மண்பானையில் செய்யும்போது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கறிவேப்பிலையும் 4 வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் 1, பூண்டு 4 அல்லது 5 பல் முழு பூண்டாகவே போட்டுக்கலாம். தோல் மட்டும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்தளவு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கிறதுக்காக அதுலேயே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடயே மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கணும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் ஸ்டஃபிங் போட்டு வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையாங்க, அது அந்த மசாலாவோட எல்லாத்தையும் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க.
ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த புளி கரைசலில் மசாலா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி நான் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். அது கொதித்து வரும்போது நமக்கு கெட்டியாக கிரேவி மாதிரி வருங்க. இது கரெக்டாக 5 மினிட்ஸ் கொதிக்கணும். நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். மூடி வைக்க வேண்டாம். நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சதுனாவே நமக்கு ஒரு கிரேவி மாதிரி வந்துடுங்க. ஃபைனலாக வெல்லம் ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். மண்பானையோட சூட்டில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு. சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.